வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நலத்திட்ட பணிகளை வாக்காளரிடம் நேரடியாக சென்று விளக்க வேண்டும். பாஜக பொறுப்பாளர்களுக்கு நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தல். கவின் செல்வ கணேஷ் கொலை வழக்கில் விசாரணை அறிக்கையை 8 வாரத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு மதுரை உயர்நீதிமன்றம் கிளை உத்தரவு. யார் உண்மையான இந்தியர் என்பதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பேட்டி. தொழிலாளியாக வரும் வெளி மாநில தொழிலாளர்கள் படிப்படியாக முதலாளியாக மாறி வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. நடிகை ரம்யாவுக்கு ஆபாச குறுஞ்செய்தியும் பலாத்கார மிரட்டலும் விடுத்த 4 பேர் கைது. மேலும் 10க்கும் மேற்பட்டோரை தீவிரமாக தேடி வரும் பெங்களூர் போலீசார். திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் கவின் செல்வ கணேஷ் கொலை தொடர்பாக தேசிய ஆதி திராவிடர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா தலைமையிலான குழுவினர் விசாரணை. புதுச்சேரியில் 2வது உலக திரைப்பட திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு திரைப்படம் பார்க்க அனுமதி இலவசம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்கப்படும். குற்றாலத்தில் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. நான் பயர் எமோஜி போடுவதை நிறுத்திவிட்டேன். அனிருத் பேட்டி. ஆணவ கொலைகளை தடுக்க தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் இயற்றி மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். திருச்சி விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் ஆகியவற்றுக்கு வெற்றிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு. நாமகிரிப்பேட்டையில் விபரீதம். 3 மகள்களை கழுத்தை அறுத்து கொன்று தந்தை தற்கொலை. தமிழகத்தில் கிங்டம் திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும். வைகோ அறிக்கை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.